தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்வான வழக்கத்தோடு இன்றைய தினம் 31ஆம் தேதி பங்குனி மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்றைய தினத்தோட இந்த மாதம் நிறைவு காண்கின்றது. இன்றைய தினத்துல நாங்கள் என்னென்ன விடயங்களை பற்றி கதைக்க இருக்கிறோம் என்று பார்த்தால், முதலாவதாக இன்றைய தினம் அதிகாலை இலங்கையில ஒரு பகுதியில துப்பாக்கி சூடு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இரண்டாவது விடயம், ஒரு வீட்டின் மேல இந்த குண்டுவீச்சு தாக்குதல் மேற்கொண்டதுல ஒரு சிறுவன் ஒருவர் பரிதாபகரமாக பலியாகி இருக்கின்றார். மூன்றாவது விடயம், இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு கோடீஸ்வர வர்த்தகரினுடைய வீட்டுல அந்த கோடீஸ்வர வர்த்தகர் அவருடைய மகளை துன்புறுத்தி அந்த வீட்டுல கொள்ளையடித்தல் சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது, இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஆஸ்வி ஜெயசேகர ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார். அதாவது இந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற புலி ஆதரவாளர்களினாலதான் நாம் இலங்கைக்கு பல்வேறுபட்ட பயங்கரவாத விடயங்கள் எல்லாம் நடக்கதாம் அப்படி என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்த விடயம் என்னென்று சொன்னால், நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சில விடயங்களை தன்னுடைய முகநூல் பக்கத்துல பகிர்ந்திருக்கின்றார். அதாவது இப்ப வருகின்ற மாதம் 8ஆம் தேதியில இருந்து நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமாகுது. இந்த நாடாளுமன்ற அமர்வுல ராமநாதன் அர்ஜுனா பேசுகின்ற அந்த விடயங்களை நேரடியாக ஒளிபரப்புவது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக அவர் தன்னுடைய முகநூல் பக்கத்துல சில பதிவுகளை எல்லாம் விட்டிருக்கின்றார். இது தொடர்பாக இன்றைக்கு இந்த காணொலியில கதைக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். இதுதான் நீங்கள் முதல் தடவையா எங்களோட சேனல்ல பாக்குறீங்க என்று சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்கள் இதுக்கு பிறகு போடுற காணொலிகளையும் நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை என்னுடன் தெரிவித்துக் கொண்டு இந்த யூடியூப் உறவை வளர்த்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் அந்த காணொலிக்குள்ள போவோம். முதலாவதா நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் ஒரு கோடீஸ்வர வர்த்தகர் வீட்டிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த திருட்டு சம்பவம் என்று. இது பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு சினிமாவிலே எப்படி இந்த கொள்ளையர்கள் ஒரு திருட்டு சம்பவத்துல ஈடுபடுவினமோ அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. அதாவது பார்த்தோம் என்று சொன்னால், கம்பளையில புசல்லாவு என்ற பகுதியில இந்த மொத்த மற்றும் சில்லறை விற்பனை செய்யக்கூடிய ஒரு பெரும் வர்த்தகர் தான். அவருடைய பெயர் பழனியாண்டி சுப்பிரமணியம் என்பவருடைய வீட்டில தான் இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது 2 பேர் இந்த முகத்துக்கு முகமூடிகள் எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு அந்த வீட்டுக்கு திருட வந்திருக்கின்றார்கள். இந்த சமயத்துல அந்த வீட்டுல தந்தை மற்றும் மகள் ஆகிய இருவருமே இருந்திருக்கணும். இந்த இருவரையுமே கட்டி வைத்து விட்டு அதன் பின்னர் தான் இந்த கொள்ளை சம்பவத்துல ஈடுபட்டிருக்கின்றார்களாம். அதாவது ஆயுதம் ஏந்தி கொண்டுதான் அந்த இருவருமே வந்திருக்கணும். கூர்மையான ஆயுதங்களோடு எல்லாம் வந்திருக்கணும். இவர்கள் அந்த தந்தையையும் மகளையும் கட்டி வைத்து விட்டு தாக்குவேன் அப்படி என்று சொல்லி மிரட்டித்தான் பெருமளவிலான பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்துக் கொண்டு போயிருக்கின்றார்களாம். அதாவது 58 லட்சம் ரூபாய் பணத்தையும் தங்க நகைகளையும் ஒரு பையில போட்டு எடுத்து அதை எடுத்துக்கொண்டு போயிருக்கின்றதாக சொல்லப்படுகின்றது. இது தொடர்பாக புசல்லாவை போலீஸ் நிலையத்துல முறைப்பாடு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதனை அடுத்து போலீசார் அங்கு இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி கேமராவினுடைய பதிவுகளை வைத்து அது தொடர்பாக அந்த குற்றவாளிகளை தப்பித்து சென்றவர்களை பிடிப்பதற்கான அந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்களாம். இது ஒரு முதலாவது விடயமாக இருக்கின்றது. இரண்டாவது விடயம் என்னென்று பார்த்தால், அம்பாந்தோட்டை பகுதியில இன்றைய தினம் அதிகாலை ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது. அதாவது அம்பாந்தோட்டையில இருக்கக்கூடிய கொக்கல்ல பகுதியில தான் இந்த ஒரு துப்பாக்கி சூடு சம்பவமானது இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைய தினம் அதிகாலை அந்த வீட்டிற்கு அந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட நபரினுடைய வீட்டிற்கு இருவர் மோட்டார் சைக்கிள்ல வந்திருக்கிறோம். வந்த நிலையில தான் அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை மேற்கொண்டு விட்டு தப்பி சென்றிருக்கின்றார்கள். இதுல அந்த துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காக இருக்கக்கூடியவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனா இதனுடைய முதற்கட்ட விசாரணைகள்ல பார்த்தோம் என்று சொன்னால், என்னத்துக்காக இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றது என்று சொல்லி அந்த முதற்கட்ட விசாரணைகளை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுதும் இவருக்கும், அதாவது இந்த துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காக கூடியவருக்கும் இன்னும் ஒரு நபருக்கும் இடையிலே முரண்பாடு காணப்பட்டதாகவும் ஒரு முன்பகை காணப்பட்டதாகவும் அதன் காரணமாகத்தான் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் அப்படி என்று சொல்லி ஒரு சந்தேகத்தின் பேரில இப்ப போலீசார் இந்த விசாரணைகளை மேற்கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. உண்மையில இது தொடர்பாக பார்த்தோம் என்று சொன்னால், நாட்டுல இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே வருகின்றது. நாங்க பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஹனேமுண்ட சஞ்சீவனுடைய அந்த ஒரு கொலை சம்பவத்திலே ஆரம்பமாகினது. அதுக்கு பிறகு அடுத்தடுத்து எத்தனையோ விதமான ஒரு கொலை சம்பவம் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த வரிசையில தான் இந்த ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்திருக்குது. ஆனா உண்மையில இதற்கான காரணங்கள் இன்னுமே தெளிவுபடுத்தப்பட இல்லை. போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துக் கொண்டு வரணும். அப்ப பொறுத்திருந்துதான் பார்க்க வேணும் இது என்னத்துக்காக இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடைபெற்றது அப்படி என்று சொல்லி. இந்த ஒரு சம்பவத்துல உயிரிழந்திருக்கக்கூடிய நபருக்கு
30 வயது அப்படி என்று சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது விடயம் என்னென்று சொன்னால், ஒரு வீட்டிலே பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதில் ஒரு சிறுவன் பரிதாபகரமாக மரணம் அடைந்திருக்கின்றாராம். என்னென்னு சொன்னால், களுத்துறையில ரஜவெத்த கமகொட என்ற பகுதியில இருக்கக்கூடிய ஒரு வீடொன்றின் மேலதான் இந்த பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கின்றது. இந்த பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதில் ஒரு பெண்ணும் ஒரு சிறுவனும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம். நேற்றைய தினம் இரவுதான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அப்ப இவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில அந்த சிறுவன் சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில பார்த்தோம் என்று சொன்னால், காயமடைந்திருக்கக்கூடிய அந்த பெண்ணிற்கு 28 வயதும் இந்த சிறுவனுக்கு 6 வயதுமாக இருக்கின்றது. அப்ப இந்த 6 வயது நிரம்பக்கூடிய இந்த சிறுவன் தான் பரிதாபகரமாக சிகிச்சை பலனின்றி மரணத்தை தழுவி இருக்கின்றார். இந்த சிறுவனுடைய தாயார் வெளிநாடு ஒன்றில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அப்ப எதற்காக இந்த ஒரு பெட்ரோல் குண்டு வீச்சு தாக்குதல் நடந்தது என்று சொல்லி இதுவரைக்கும் எந்த ஒரு காரணங்களுமே தெரிய வரவில்லை. இது தொடர்பாக போலீசாரும் முடிந்தளவிலான விசாரணைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சில சமயங்கள்ல எல்லா பிழை செய்தாலும் அந்த பிழையை தூக்கி ஒருத்தர் மேலேயே போடுற மாதிரி தான் இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் தியாஸ்ரீ ஜெயசேகர ஒரு சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். என்னன்னு சொன்னால், இந்த தமிழீழ விடுதலை புலியினுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கக்கூடியவர்களினுடைய அழுத்தங்களினாலேதான் எங்களுடைய இலங்கை நாடு பாரிய அளவிலான சிக்கலுக்குள்ள பாரிய அளவிலான அழுத்தங்களுக்குள்ள போய்கொண்டிருக்கின்றதாக குறிப்பிட்டிருக்கின்றார். என்னத்துக்காக அவர் இந்த விடயத்தை சொல்கின்றார் என்று சொன்னால், பிரித்தானியா இப்ப இலங்கையில் இருக்கக்கூடிய 4 எதிராக பயண தடையை விதித்திருக்கின்றது. இந்த பயண தடை தொடர்பாகத்தான் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். ஏனென்று சொன்னாலாம், புலம்பெயர்ந்து அங்க இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில தானே அந்த நாடுகள் செயற்படுவதாக, அதனாலதான் இலங்கைக்கு இவ்வாறான தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். இது சம்பந்தமா தியாஸ்ரீ ஜெயசேகர தொடர்ந்தும் என்னென்ன விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் அப்படி என்று சொன்னால், இதற்கு முன்னர் 58 பேருக்கு எதிராக இவ்வாறான தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயம். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இதனை வழக்கமாக கொண்டுள்ளன. எவ்வாறு இருந்தாலும் பிரித்தானியா தடை விதிக்கின்றது இதுவே ஒரு முதல் முறையாக இருக்கின்றது. இலங்கையில் யுத்தம் நிறைவடைந்து 16 வருடங்களின் பின்னர் இவ்வாறான ஒரு நடவடிக்கையானது முன்னெடுக்கப்படுவதற்கான காரணம் பட்டலந்த ஆணைக்குழுவில் ஆரம்பிக்கப்பட்டது இப்போது இந்த நிலைமையில நிற்கின்றது. பட்டலந்த பதிமுகாம் தொடர்பில் ஆணைக்குழுவை அமைத்து அதனுடைய விசாரணைகளை முன்னெடுப்பதாக இருந்தால் உள்நாட்டு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பிலும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புலம்பெயர் தமிழர்கள் உள்ளிட்ட தமிழீழ விடுதலை புலி ஆதரவாளர்கள் வலியுறுத்துகின்றார்கள். எனவேதான் வெளிநாடுகளின் இவ்வாறான செயற்பாடுகள் முற்றாக நிராகரிக்கப்பட வேண்டியவையாகும். ஆனால் வெளிவிவகார அமைச்சு இந்த விவகாரத்தில் அமைதியாகவே இருக்கின்றது. இதே நிலைமை தொடர்ந்தால் இது நாட்டுக்கே பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என்கின்ற மாதிரியாகவும் இவர் சொல்லியிருக்கின்றார். அது மாத்திரம் இல்லாமல் யுத்தத்தின் பொழுது பலர் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அது குறித்த விசாரணைகள் இந்த உள்ளக பொறிமுறையின் கீழ் முறையாக முன்னெடுக்கப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லியும் தியாஸ்ரீ ஜெயசேகர இந்த கருத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சில விடயங்களை தன்னுடைய முகப்புத்தகத்துல பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அதாவது என்ன விடயங்கள் என்று சொன்னால், ஒரு தமிழனாக நான் பாராளுமன்றத்திலே கதைக்க வேண்டிய விடயங்களை என்னை கதைக்கிறதுக்கு அந்த ஒளிபரப்பு செய்வதை தடை செய்யப்பட்டிருக்கின்றது. உண்மையில ஒரு தவறான விடயம் என்கின்ற மாதிரியான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அது மாத்திரமில்லாமல் சுவஸ்திகா அருள்லிங்கம் பற்றி தான் எந்த விதமான ஒரு கருத்துக்களையும் கூறாத பட்சத்துல அவரை பற்றி தான் பாலியல் ரீதியாக அவதூறான கருத்துக்களை குறிப்பிட்டிருப்பதாக கூறுவது முற்றிலும் பிழையான ஒரு விடயம் என்கின்ற மாதிரியான கருத்துக்களையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ராமநாதன் அர்ஜுனா அவர்களினுடைய அந்த முகப்புத்தகத்துல சொல்லப்பட்ட விடயங்களாக பாராளுமன்றத்தில் நான் கதைக்காத ஒன்றை கதைத்ததாக பொய்க்குற்றம் சாட்டி ஒரு தமிழனை 8 நாட்கள் ஊடக ஒளிபரப்பு செய்யாமல் திட்டமிட்ட ரீதியில் பழிவாங்கியதற்கு தேசிய மக்கள் சக்தி இந்த முறை தேர்தலில் ஒரு முறையான பாடம் கற்றுக்கொள்ளும். ஒரு சபை முதல்வராக இருந்தும் அரசியலுக்காக சட்டத்தரணி சுவஸ்திகா அருள்லிங்கத்தை பற்றி நான் கூறாத ஒரு விடயத்தை கூறியதாக முறைப்பாடு அளித்து விசாரணைகள் என்று எனக்கு அநியாயம் செய்துவிட்டு இப்போது அரசியல் கைதிகள் இல்லை என்று கூறுவது, அதையும் தாண்டி அரசியல் கைதிகளை விடுவிக்கப் போவதில்லை என்று கூறுவது உங்களுடைய நரித்தனமான அரசியலை தமிழ் மக்களுக்கு தெளிவாக காட்டுகின்றது என்கின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கின்றார். அது மாத்திரமில்லாமல் இவர்களுக்கு பின்னாலும் முன்னாலும் அருவருடிகளாக இருக்கும் ஒரு சில முட்டாள்கள் இதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற மாதிரியாக கூறியிருக்கின்றார். காலம் காலமாக இந்த முட்டாள்கள் தமிழினத்தை ஏமாற்றியது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் தமிழினத்தினுடைய அரசியல் விபச்சாரிகளாகவும் அரசுடன் இருந்து தமிழரை வஞ்சித்துக் கொண்டதுதான் உண்மை.
முன்பெல்லாம் பாராளுமன்றத்தில் என்னை கதைக்க நேரம் ஒதுக்காத போது எனக்கு சார்பாக குளறும் போது நான் கூட நினைத்தேன் இவ்வாறான ஒரு மனிதன் இருக்கலாமா என்று. அன்றைய தினம் பாராளுமன்றத்தில் என்னை பற்றி அவதூறான ஒரு முறைப்பாட்டை அளித்த பின்புதான் ஒரு எவ்வளவு கேவலமான அரசியல் நரி என்பதை புரிந்து கொண்டேன் என்கின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கின்றார். இவற்றிற்கெல்லாம் சேர்த்து இந்த முறையும் எதிர்வரும் காலங்களிலும் வடக்கில் நாங்கள் பதில் சொல்வோம். வடக்கு எனது தாய் வீடு, வடக்கு எனது தாயகம், வடக்கு எனது உரிமை அப்படி என்கின்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். முடிந்தால் கரை படிந்த உங்கள் கைகளால் என்னை கொன்றுவிட்டு மிகுதியை செய்து பாருங்கள். உங்களை போன்றவர்களின் பின்னால் அலையும் எலும்பு தூக்கி நாய்களையும் சற்று சிந்தித்து பார்க்கின்றோம். ஒரு கேவலமான ஒரு சில பதவிகளுக்காக ஒரு சில அற்ப பணங்களுக்காகவும் தமிழ் தாயை விபச்சாரத்துக்கு அழைத்து செல்கின்றார்கள் அரசியலை. நீங்கள் எல்லாம் பாராளுமன்றத்துக்கு ஒரு அவமானம். எந்த டிஃபர்மேஷன் வழக்கையும் போட்டுக்கொள்ளலாம். பாராளுமன்றத்தில் உள்ளே நீங்கள் தெரிவித்த கேவலமான பொய் குற்றச்சாட்டை இந்த தமிழ் சமூகம் நன்கு அறியும் என்கின்ற மாதிரியாக குறிப்பிட்டிருக்கின்றார். இது மாத்திரம் இல்லாமல் அவர் பல விடயங்களை கூறியிருந்தார். அதாவது இந்த தனி நாடு அது கனவாகி போனது, நாமே ஆளுவோம், இதுவே என் நினைவாகிவிட்டது என்கின்ற மாதிரியாக இந்த போலி தேசியவாதிகளுக்கு எதிராக போராட வேண்டாம், பெண்கள் போல இருக்கும் ஆண்களின் போலி முக புத்தகங்களுக்கு எதிராக போராட வேண்டும், கதைப்பை பற்றி விளங்காமல் வியாக்கியானம் கதைக்கும் முட்டாள்களுக்கு எதிராக போராட வேண்டும், போராட்டம் தமிழனுக்கு புதிதல்ல என்கின்ற மாதிரியாக சொல்லி இருக்கின்றார். ஆக தன்னுடைய முகநூல் பக்கத்துல அவர் இவ்வாறான பதிவுகளை இட்டுக் கொண்டிருக்கின்றார். இது மாத்திரம் இல்லாமல் உள்ளூராட்சி சபையில அவருடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது தொடர்பாகவும் என்பிபி அரசினுடைய சதித்திட்டம் இருக்கின்ற மாதிரியாகவும் அவர் பல்வேறுபட்ட கருத்துக்களை முதல் தெரிவித்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இனி இந்த 8ஆம் தேதி நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமாக இருக்கிற நிலையில இவருக்கு பேசுவதற்கான அந்த தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக பேசுவதற்கான தடை என்றால் இவர் பேசலாம், ஆனால் அதை ஒளிபரப்பு செய்வதற்கான தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. பொறுத்திருந்துதான் பார்ப்போம் நாடாளுமன்றத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இவ்வாறான விடயங்களை தான் நாங்கள் இன்றைய தினம் இந்த காணொலியில பார்த்திருக்கிறோம். இது மாத்திரம் இல்லாமல் இந்த மாதம் இன்றையோட முடிவடைய போகுது. ஆனால் நாட்டில் இந்த ஒரு மாதத்துல எவ்வளவு விதமான வன்முறை சம்பவங்கள், எவ்வளவு தூரமான சம்பவங்கள் எல்லாம் நடந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். ஆக மொத்தத்தில் இந்த மாதம் இதோடு நிறைவடைகின்றது. இந்த மாதத்திற்கான இந்த செய்திகளும் முடியுது. ஆனா வார மாதம் நாளையிலிருந்து ஆரம்பிக்க போகிறீர்கள். இன்னும் நாட்டுல புதுசா என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுது, இன்னும் நாட்டு மக்களுக்கு எவ்வளவு அதிர்ச்சிகள் எல்லாம் காத்திருக்க போகுதுன்றதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்தும் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாகவும் கதைப்போம். நன்றி உறவுகளை.